வீட்டுக்காரர்கிட்ட சம்மதத்தோடையும் தான் நாங்கள் செய்யணும். இப்போ விரும்பிட்டோம், ஆனால் 2 வீட்டுக்காரர்கிட்ட சம்மதத்தோடையும் செய்கிறது தான் வந்து சரியான ஒரு விஷயம். 5 வருஷம் விரும்பி இருக்கிறோம், இதுக்கு பிறகு யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இப்போ சொல்லு என்று சொல்ல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு காணொளியூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா. உலகம் எவ்வளவு விசித்திரமா இருக்குது. உண்மைக்குமே வந்து நான் நேற்றைக்கு ஒரு பிள்ளைய சந்திச்சு கதைச்சிருந்தேன். அந்த பிள்ளை வந்து ஒரு காதல் தோல்வியில இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை. உண்மைக்குமே வந்து அந்த பிள்ளைன்ற கதையை கேட்க என் மனசுக்கு சரியான கஷ்டமா இருந்தது. மனிதர்கள மனநிலை ஏன் இவ்வாறான ஒரு போக்கில் இருக்குதுன்னு சொல்லி இப்ப இந்த நிலைமையில கூட அன்பு, பாசம், அந்த பிள்ளைக்கு கல்வி கூட அதிக அளவில் இருக்குது, வேலை இருக்குது. இருந்த போதிலும் வந்து அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, வேண்ட இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை காரணமாக அந்த காதல் வந்து தோல்வி அடைஞ்சிருக்குது. இதை பற்றி இன்றைய நாள் விரிவா உங்களோட பேச போறேன். உண்மைக்குமே இந்த விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு காரணம் இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது உறவுகளே. அதால முழுமையா காணொலியை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுவோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. அது வந்து எங்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்கள் நோக்கி வளர்ந்து கொண்டு சொல்றதுக்கு ஒரு ஆதரவா இருக்கும். அந்த விஷயத்த சொல்லி கொண்டு இப்ப நான் வந்து வீடியோக்குள்ள போறேன். உண்மைக்குமே வந்து இதுல நான் அந்த பிள்ளைன பெயரோ, அந்த பிள்ளை எங்க இருக்குது, என்ன வேலை செய்யுது, என்ன படிச்சிருக்குது, அந்த விஷயங்கள் வந்து சொல்ல வரையில. என்னன்னு சொன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குதுன்றது தான் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும். ஏன்னா இது மூலமா வந்து ஏதாவது ஒரு மாற்றங்கள் நிகழலாம். அதே ஒழிய மற்றும்படி அந்த பிள்ளை இந்த குடும்பம், அதாவது அந்த பிள்ளை வந்து இதை வீடியோல போட்டு இதை பப்ளிஷ் பண்ணுங்க, என் பேர் சொல்லுங்க, இந்த காதல் என்று பேர் சொல்லுங்க, அப்படியெல்லாம் எந்த ஒரு இதுவுமே வந்து அந்த பிள்ளை என்னோட கதை கேட்க சொல்லல. அதையுமே நான் வந்து இதுல பதிவு பண்ணிட்டு விஷயத்துக்குள்ள வந்து வாரேன். உண்மைக்குமே வந்து பாடசாலை காலத்துல இருந்தே அந்த பிள்ளை வந்து காதலிச்சிருக்குது. பாடசாலை காலத்துல நிறைய பேருக்கு காதல் வரும். அந்த காதல் வந்து சில பேருக்கு வெற்றியா இருக்கும். அது வந்து உண்மைக்குமே சில பேருக்கு வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கும். பாடசாலை காலங்கள்ல உண்மைக்குமே தவறான முடிவுகள்லாம் அதிகம் சின்ன பிள்ளைகள் எடுப்பாரு. அவர்களுக்கு அந்த வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள், இந்த விளக்கங்கள் வந்து தெரியாதானே. இருந்தாலும் வந்து இந்த பிள்ளை பாடசாலை கால பகுதியில இருந்து காதலிச்சிருக்குது. அது வந்து ஒரு வெற்றி பாதையை நோக்கி தான் போயிருக்குது. கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேற்பட்ட காலம். அப்படி இருக்க கல்வி முடிச்சு இப்ப வந்து ஒரு வேலையிலையுமே வந்து இருக்குது அந்த பிள்ளை. அப்படி இருக்க வந்து சரி இன்னும் வந்து நாங்க செட்டில் ஆயிட்டு தானே, என் கல்வியெல்லாம் முடிஞ்சுது, வேலை கிடைச்சிட்டுது, என் காதல் எனக்கு வந்து வேலை கிடைச்சிட்டு. அப்ப வந்து நாங்க இனிமே எங்க அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி போகலாம் தானேன்னுட்டு தான் திருமண பேச்சுக்கு எடுக்கணும். திருமண பேச்சு 2 பேருமே கதை கேட்க அப்ப இவா வந்து சொல்றாவாம், அந்த ஒரு 2 வீட்டுக்காரர்கிட்ட சம்மதத்தோடையும் தான் நாங்கள் செய்யணும். இப்ப விரும்பிட்டோம், ஆனா 2 வீட்டுக்காரர்கிட்ட சம்மதத்தோடையும் செய்கிறது தான் வந்து சரியான ஒரு விஷயம். உனக்கு வந்து நான் முதலே சொன்னவங்க அம்மா அப்பாட்ட சொல்லன்னு சொல்லி சொல்லியிருப்பதானேண்டா. அப்பதான் அவர் சொல்றாரு, நான் இன்னும் அம்மா அப்பாட்ட சொல்லல, இனிமே தான் போய் சொல்லணும். சரி ஓகே, நீ சொல்லிட்டு வந்து அடுத்த கட்டத்தை பார்ப்போம். அதாவது நீ சொல்லிட்டு வந்து 2 குடும்பமும் வந்து சந்திக்கிற மாதிரியான ஏற்பாடை செய் என்று சொல்லிட்டு நல்ல ஒரு நாளும் பார்த்துட்டு இருக்கணும். அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் 2 குடும்பமுமே வந்து சந்திக்கிற ஒரு நேரம் இவ வந்து தன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறா, இப்படி வந்து எனக்கு திருமணம் சரியா வந்துட்டு. அவ வந்து வீட்டுக்காரர்கிட்ட சொன்னுவா, நான் வந்து இப்படி ஒரு பிள்ளைய வந்து இப்படி ஒருத்தனை வந்து விரும்புறேன், நான் வந்து இவரை தான் திருமணம் செய்ய போறேன். அவையிலுமே வந்து சரியென்று சொன்னேன். அதாவது நீங்க 2 பேரும் விருப்பப்படுறதால வந்து நாங்கள் சரியென்று சொல்றோம். ஆனா நீ படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலை கிடைச்சிட்டு சொன்னா நீ செட்டில் ஆவ. ஏன்னா விரும்பி செய்யலாக்களை வந்து அவன் எதிர்காலம் இப்படி இருக்குமென்று சொல்லல. அது நீ சொந்த காலில் நிற்கக்கூடிய நிலைமையில இருக்கிறான்னு சொன்னா நீ திருமணம் தாராளமா செய்யலாம் என்று சொல்லி பெற்றார் சொல்லியிருக்கிறேன். காதலுக்கு எதிர்ப்பில்லாத ஒரு பெற்றார். உண்மைக்குமே வந்து அது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அப்படி இருக்க சரியென்று வேண்டு வீட்டுக்கார பிள்ளை வந்து தங்கண்ட வீட்டுக்காரட்டையுமே வந்து சொல்லிட்டு அந்த நாள் தயாரா இருக்குது. நிறைய நேரமாகியும் காணல, பின்னேறும் வரைக்கும் ஆச்சுது. அந்த காதல் என்ற பெற்றார் மரம் வந்து காணல. அப்போ உடனே கோல் அடிக்க காதல் வந்து அந்த கோல் ஆன்சர் பண்ணல. இப்போ என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு காதல் என்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு அடிச்சு அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலமா அவரை சந்திச்சு அப்படியே சந்திச்சு கதைச்சு பேசிக்க வந்து அப்ப சொல்றார், இவ்வளவு சீதனம் வேணும், இவ்வளவு சீதனம் இருந்தாலுமே வந்து கட்டுறதுன்றது கஷ்டம். ஏனென்று சொன்னா வேறு வேறையாக அப்படி என்று எங்க அம்மா அப்பா சொல்றீங்க. அப்ப நீ என்ன முடிவு சொல்ற என்று சொல்ல அவன் வந்து யோசிச்சு சொல்றேன் என்னட்டு யோசிச்சு சொல்ல போறியா,
என்ன முடிவு இப்பவே சொல்லு. நேரண்டா 5 வருஷம் விரும்பி இருக்கிறோம், இதுக்கு பிறகு யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு, இப்பவே சொல்லு என்று சொல்ல, எங்க அம்மா அப்பா பார்த்து கொண்டிருக்கணும் எனக்கு. அது சரி வந்துச்சுன்னு சொன்னா அவையல்ன்று சொல்ல மறுக்கலாது தானே அப்படின்ற மாதிரி அவர் கதைக்கு வலுக்கிட்டாராம். சரி அப்ப நீ என்ன விட்டுட்டு போறியோ என்று சொல்ல அதுக்கு ஒரு பதிலுமே இல்லை. மௌனமா தான் இருந்தாரு. 5 வருஷமா விரும்பினது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவ்வளவு அந்யோன்யமான காதல், புனிதமான காதலா இருந்தது. 2 பேருக்குள்ளயுமே அந்த பாடசாலை காலப்பகுதியிலே ஒரு பாராட்டுக்குரிய கல்வி காலப்பகுதியில வந்து ஒரு பாராட்டுக்குரிய காதலா வந்து அந்த காதல் இருந்ததா. என்னன்னு சொன்னா அவ்வளவு ஒரு நல்ல மாதிரி 2 பேரும் இருப்பினம். உண்மைக்குமே வந்து யாருமே அந்த விஷயத்தை எதிர்பார்க்கல. என்னடா இந்த பிள்ளையுமே வந்து அவ்வளவு நல்ல பிள்ளையா, அந்த ஆணுமே வந்து அவ்வளவுத்துல வந்து ஒரு நல்லவரா தான் வந்து இருந்தவரா. 5 வருஷம் கழிச்சு திடீரென்று இப்படி ஒரு விஷயம் சொல்ல இந்த பிள்ளையால ஏற்றுக்கொள்ள இல்லாம போட்டுது. சரி அப்ப நான் உங்க அம்மா அப்பாவோட வந்து கதைச்சு பாக்குறேன். எங்களுக்கு நடந்த விஷயங்கள் நாங்க உண்மைக்குமே வந்து மனசை பரிமாறிட்டோம். இந்த மனசால வந்து இன்னொருத்தரை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ன ஒண்ணு தவிர. அப்ப நான் வந்து கதைச்சு பாக்குறேன் என்று சொல்ல, இல்லை அதெல்லாம் சரி வராதுங்க, நம்ம அப்பா ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு. இதெல்லாம் தெரிஞ்சுதானே நீ வந்து ஆரம்பத்துல என்ன விரும்பிக்கே வந்து வேறு வேறு ஆக்கலன்னு ஒரு விஷயம் தெரியும். எங்க குடும்பத்தின் சூழ்நிலை தெரியும். சரி எவ்வளவுதான் சீதனம் என்று சொன்னாலும் அது நாங்க ஏற்பாடு பண்ணி தருவோம். என்னன்னு சொன்னா இப்ப என் கையில வேலை இருக்குது, அது அது வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணி தருவோம். அதுல ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீ வந்து வேற ஏதாவது பிரச்சனைனா அந்த வேறு வேறு ஆக்கள் என்ற ஒரு விஷயத்த சொல்ல, இதெல்லாம் ஆரம்பத்துல தெரிஞ்சு உண்மைக்குமே விரும்பிக்கே அந்த பிள்ளை ஒரு பாடசாலை கால பிள்ளையா இருந்தாலுமே வந்து இந்த விஷயத்துல ஒரு முதிர்ச்சி அடைஞ்சவளா தான் வந்து இருந்திருக்கிறாள். அப்ப கேட்டிருக்கணும். இப்ப 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இதை பற்றி கதைச்சிருக்கணும்ண்டேக்கா அவர் சொன்னாராம், இந்த காலத்துல யாரு இதெல்லாம் பாக்குறது, சாதி மதம் எல்லாம் யாரு பாக்குறது, உன்னை நான் விரும்புறேன், கடைசி வரைக்கும் உன்னோட இருப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்து தான், அந்த நம்பிக்கை தந்துதான் வந்து அந்த காதல் 5 வருட காலமா நடைபெற்றது. திடீரென்று இப்படி ஒரு முடிவு ஏற்றுக்கொள்ளலாம போட்டு அந்த பிள்ளையால. அவரோட கதைச்சு பார்த்தார், கெஞ்சி பார்த்தா, அழுது பார்த்தா, சரி வரையில. அப்படியே வந்து விட்டுட்டு என்ன செய்யறது. ஒரு ஒரு மனுஷர் வந்து விளங்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறார் என்று சொன்னா அவருக்கு விளங்கப்படுத்தலாம். ஆனா அவற்ற மனநிலையை பொறுத்த வரைக்கும் நீ வேண்டாம், நான் வந்து அம்மா அப்பா பாக்குறதுக்கு தான் கட்ட போறேன், நீ எனக்கு வேண்டாம், அந்த ஒரு முடிவுக்கு போயிட்ட. அப்ப அதுக்கு பிறகு வந்து கதைச்சு பேசி நீ இதை செய்யன்னு சொல்ற அளவுக்கு இந்த பிள்ளைக்கு தைரியம் இல்லை. 5 வருஷ காலமா வந்து எவ்வளவுத்துல வந்து 2 பேருமே பழகி இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப அதெல்லாத்தையுமே வந்து நினைச்சு பார்த்து கொண்டு அப்படியே வீட்டை வாரா. இதுக்கு மேல இவனோட கதைச்சு எந்த பிரயோசனம் எனக்கு நடக்க போறதில்ல. காலைல கூட விழுந்து பார்த்தா சரி வரையில வீட்டை வந்தாச்சு. வீட்டை வந்து அம்மா அப்பாவுக்கு எப்படி சொல்றது, அம்மா அப்பாவுக்கு அவ ஒரு நம்பிக்கை கொடுத்து வச்சிருந்தவா. என்னன்னு சொன்னா, எனக்கு வேற இடத்துல பார்க்காதீங்க, நீங்க சொல்ற மாதிரி நான் நல்லா படிப்பேன், நல்ல வேலைக்கு போவேன். அந்த அந்த பிள்ளை சொன்ன வார்த்தையை வந்து காப்பாத்தி இருக்குது. நான் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போவேன், அதுக்கு பிறகு நான் வந்து கேட்பேன், நீங்கள் எனக்கு அவரை கட்டி வைங்க. அண்ட் அதுக்கு வந்து அந்த பெற்றார் மாதிரி சம்மதிச்சிருக்கணும். ஏனென்று சொன்னா வாழ்க்கையை நீங்க தெரிஞ்செடுக்கிறீங்க. ஆனா அந்த தெரிஞ்செடுக்க வந்து நீங்கள் அந்த பக்குவ நிலையை அடைஞ்சிங்கன்னு சொன்னா கண்டிப்பா நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதுதான் அந்த பெற்றோருடைய ஒரு மனநிலையா இருந்தது. அப்ப அந்த மனநிலையை சொல்லிக்க அந்த பிள்ளையும் அதை ஏற்று நடந்திருக்குதுன்றக்கும் சரி, எங்கெண்ட பிள்ளை சரியான முறையில தான் இருக்கிறா என்று சொல்லிட்டு சரி என்று ஓகே இந்த நாள் பார்க்க வர போயினும். அதுக்கு பிறகு திருமணம் செஞ்சா, அதுக்கு பிறகு ஒரு திருமணம் நடந்த பிறகு இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அதெல்லாத்தையுமே வந்து அந்த பெற்றாருமே நினைச்சு பார்த்து கொண்டிருப்பினோம். அப்படி ஒரு நினைப்பு வரைக்க பின்னரம் வீட்டை வர அவன் அப்பா கேட்கிறார், அவன் என்ன பிள்ளை என்ன நடந்தது அண்டு அப்பாட்ட எப்படி சொல்லுவான். அந்த பிள்ளை அவ்வளவு தூரம் விரும்பி ஒரு விஷயம், அப்படி ஒரு விருப்பப்பட்டு இவரைத்தான் கட்டுவேன் என்று சொல்லி நின்ற பிள்ளை திடீரென்று இவர் ஏமாத்திட்டாருன்னு சொல்லி எப்படி சொல்லுவா, சொல்ல மாட்டாதானே. அப்ப அப்பாவுக்கு வந்து ஏதோ சமாளிச்சுட்டு அறைக்குள்ள போயிருக்கிறா. போயிட்டு அடுத்த கட்ட வேலையை பார்த்துட்டா. உண்மைக்குமே அந்த நிலையில வந்து வலி அவ்வளவு ஒரு கொடூரமா இருந்துச்சுன்ற மாதிரி அவ சொல்லியிருந்தா. உண்மைக்குமே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருந்தது. தவறான முடிவு எடுத்துட்டா. தவறான முடிவு எடுத்தா பிறகுதான் வந்து பெற்றோருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுல பெற்றார் மேல எந்த தவறுமே இல்லை. ஏன்னா அவ்வளவு சுதந்திரம் கொடுத்து அந்த பிள்ளைகிட்ட கேட்ட கேள்வி, நீ வந்து செட்டில் ஆனா பிறகு நான் உன்னை கட்டி வைக்கிறேன்னு. அந்த பிள்ளையும் அப்பா அம்மாவுக்கு அவ்வளவு மதிப்பு கொடுத்து அந்த 2 பக்கமுமே வந்து அவ்வளவுத்துல ஒரு நேர்மையான உறவா இருந்தது. அந்த பெற்றோருக்கும் சரி பிள்ளைக்கும் சரி சரியான முறையிலான ஒரு வளர்ப்பா இருந்தது.
சரியான முறையிலான உறவா இருந்தது. இருந்த போதிலும் அந்த பிள்ளை வந்து அம்மா அப்பாட்ட சொல்லலாது. ஏனெண்டா என்ன நான் அவ்வளோ நம்பின ஒருத்தன் என்ன ஏமாத்திட்டான். அடுத்தடுத்த மாசத்துல திருமணம் நடக்க வேண்டிய நிலையில இருக்கேக்க நின்றுட்டுது. அம்மா அப்பாவுக்கு நம்பிக்கை கொடுத்து இன்னைக்கு பார்க்க போயினுமெண்டு அதுக்கேற்ற ஏற்பாடுகள் எல்லாம் செய்து அதெல்லாம் சரி பிழைச்சிட்டுது. முதலா ஒரு தோல்வி அவன் வாழ்க்கையிலேயே முதலா ஒரு தோல்வி. ஏண்டா இந்த காதல் தோல்வி தான். எந்த அளவுக்கு வீட்டுல அவ்வளோத்துல எந்த ஒரு கட்டுப்பாடு வந்து அத்துமுறலா இருக்கல. வீட்டுல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்துணர்வு உள்ள அம்மா அப்பா பிள்ளை எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்துணர்வு உள்ள ஆக்களா இருந்துச்சுன்னா எந்த ஒரு தவறுமே செய்யாத ஒரு பிள்ளையா இருந்தது. அந்த காதல்ன்றது கூட அந்த பிள்ளைன்ற வாழ்க்கையில வந்து ஒரு விபத்துன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த விபத்துன்றது ஒரு 1 மாதம் 2 மாத காலம் தான் அந்த தாக்கம் இருக்கும். இது 5 வருட கால பகுதி. அதை விபத்தா ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அந்த காதல்ல கூட அதிக அளவுல புனிதத்தன்மை இருந்தது. என்ன செய்யலாம் என்று சொல்லிட்டு இருக்கேக்க தவறான முடிவு எடுத்தாச்சு. கஷ்டப்பட்டு அந்த பெற்றார் மரம் காப்பாத்தி விட்டுட்டீங்கன்னா யாரு உனக்கு உன் அம்மாவா அப்பாவா இல்லாட்டி உன் சொந்தக்காரா யாருமே இல்லை. எங்கேயோ நீ பள்ளிக்கூடத்துல பார்த்த விரும்பின இப்ப வந்து இப்படி சொல்லிக்க அதை நினைச்சு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறேன்னு சொன்னா பெத்தாக்கள் நாங்கள் இருக்கிறோம், தம்பி தங்கச்சி அண்ணா ரெண்டெல்லாம் உனக்கு இருக்கணும். அப்ப அவையில என்ன மாதிரி நீ நினைச்சு வச்சிருக்க அவையெல்லாம் முக்கியம் இல்லை என்று உனக்கு போட்டுதான் ரெண்டு சரியான வார்த்தைகள் கலங்கக்கூடிய வார்த்தைகள் சொல்லி அவன் அப்பா வந்து அந்த பிள்ளைக்கு ஆறுதல் சொன்னார். சொல்ல வேண்டிய ஆறுதல். அந்த நிலையில கூட பிள்ளைய அடிக்காம பிள்ளைய துன்புறுத்தாம வந்துட்டியே உன் வாழ்க்கைய துளைக்க போறியே அந்த ஒரு வார்த்தை எதுவுமே இல்லை. நீ மீண்டு வா உன்னை நான் வழிபடுத்துறேன் என்ற ஒரு வார்த்தை என் அப்பா சொன்னாராம். அந்த வார்த்தையை கேட்டு தான் எனக்கு அழுதுனான் இந்த மாதிரி அந்த பிள்ளை சொல்லி இருந்துச்சு. உண்மைக்குமே வந்து பிரிவுன்றது ஒரு கொடிய ஒரு விஷயம். ஆனா அந்த பிரிவில இருந்து தனக்கு அதுக்கு பிறகு கிடைச்ச வாழ்க்கைன்றது அவ்வளவுத்துல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையா இருந்ததாம். ஏன்னா அதுக்கு பிறகு தான் வேலை செய்யக்கூடிய ஆபீஸ்ல இருந்து தனக்கு வந்து அடுத்த கட்டமா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்படி இருக்க தான் வந்து வெளிநாட்டுக்கு போய் அங்க வந்து அதிக அளவுல செட்டில் ஆகி அவர் அதாவது தன் காதலனோட இருந்தா கூட வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை தான் வந்து வெளிநாட்டுல இருந்து அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தேன்னா தன் தம்பி தங்கச்சி அண்ணா எல்லாருமே வந்து வெளிநாட்டுக்கு எடுத்தாச்சு. எல்லாரையுமே வெளிநாட்டுக்கு எடுத்த பிறகு அப்படியே அந்த குடும்பத்தோட சேர்ந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்த நான். ஆனா என்னால இன்னொரு திருமணம் செய்து கொள்ளலாம போட்டது. இப்ப வந்து அவட வயது 40 வயது. நான் ஆரம்பத்துல பிள்ளை என்று சொல்லி கதைச்சிருப்பேன். உண்மைக்குமே அந்த பிள்ளை என்று சொல்லி கதைச்ச காரணம் என்னன்னு சொன்னா அவ பார்த்தா எங்கெண்ட வயசுக்கு சரிசமா நான் இருக்கக்கூடிய ஒரு ஆக்கள் மாதிரி தான் அவ பார்த்தா இருந்தது. ஒரு 25 வயசு அப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில தான் அவ இருக்கிறா. அவ அங்க வேலை செஞ்சு நிறைய பிள்ளைகளை படிப்பிக்கிறா, நிறைய பேருக்கு உதவி செய்யறா, தன் வாழ்க்கையை வந்து அதுக்குன்னு சொல்லி அர்ப்பணிச்சிருக்கிறா. இப்ப சொல்றா நான் வந்து திருமணம் செய்திருந்தா எனக்குன்னு சொல்லி ஒரு 2 பிள்ளை இருந்திருக்கும், தினமுமே வேலைக்கு போகக்கூடிய மாதிரி ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும். ஆனா இப்ப எனக்குன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இருக்கிறார்கள். எனக்குன்னு சொல்லி சொந்தம் கொள்ள நிறைய உறவுகள் இருக்கிறார்கள். அப்ப நான் அதை இழந்தது இங்கால வந்து எனக்கு பெரிய ஒரு விருட்சகமே கிடைச்சது. உண்மைக்குமே அந்த இழப்பு வந்து எப்படியான இழப்புன்னு சொன்னா என்னை விட நீ தாழ்ந்தவ, அதால எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த நபர் போனவர். ஆனா இன்றைக்கு வந்து நீ எல்லாரையும் விட உயர்ந்தவர் என்று கொண்டாடக்கூடிய உலகம் வந்து எனக்கு பின்னால இருக்குது. அப்படி இருக்க நான் ஏதோ ஒரு விதத்தில் அதிர்ஷ்டசாலிதான் என்று சொல்லி இன்றைய வரைக்கும் நம்புறேன். ஆனா என் வாழ்க்கையில வந்து இன்னொரு துணியை நான் ஏற்றுக்கொள்ள விரும்பல, நம்பிக்கை இல்லாம இல்லை, என்னுடைய வாழ்க்கையே அவதான் என்று சொல்லி அர்ப்பணிச்சுட்டு அப்படி என்று ஒரு கதை சொல்லி முடிச்சா. உண்மைக்குமே அந்த கதையை கேட்க எனக்கு வந்து அவ்வளவுத்துல வந்து என்ன சொல்றது அப்படி ஒரு புனிதமான காதலா இருந்தது. அந்த பெண்ணினுடைய காதல் அவ்வளவு புனிதமா இருந்தது. அந்த பெண்ணினுடைய தாய் தந்தைமார் அவ்வளவுத்துல வந்து அற்புதமாக இருந்தார்கள். அற்புதமான வளர்ப்பு, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு குடும்பம். அதுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு கிடைச்ச காதல், அந்த காதல் இருக்கக்கூடிய புனிதத்தன்மை, அந்த காதல் பிரிவதற்கு காரணமா இருக்கக்கூடிய விடயம், அந்த ஆண்ல வந்து குறை சொல்லக்கூடிய விஷயங்களை தாண்டி அந்த ஆணினுடைய சமுதாயம், அந்த ஆணை பார்க்கிற ஒரு பார்வை, அந்த பார்வையால ஒரு அழகான காதலை துளைச்சிட்ட, அழகான வாழ்க்கையை துளைச்சிட்ட. மேபி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து இருந்திருந்தா இன்றைக்கு இன்னுமே அதிகமா செஞ்சிருக்கலாம் என்று சொல்லி என்ற மனநிலையை பொறுத்தும் இருந்தது. என்னென்று சொன்னா 5 வருடம் ஒரு புனிதமா ஒரு ஆணால ஒரு பெண்ணை காதலிக்க முடியும் என்று சொன்னா அவன் அவ்வளவுத்துல ஒரு
நேர்மையானவனா இருந்திருப்பான். அப்படி இருக்க ரெண்டு பேருமே வந்து பிரிஞ்சது ஒரு பெரிய ஒரு இழப்பு தான் இந்த உலகத்துக்குன்னு நான் நினைச்சினேன். இந்த அவ்வளோ ஒரு புனிதமான காதலா இருந்தது சேர்ந்திருந்தா இன்னுமே நிறைய செஞ்சிருக்கலாம். இந்த பெண் வந்து அவ்வளோத்துல ஒரு புத்திசாலியா இருந்திருக்கலாம். அவ்வளோ ஒரு புத்திசாலியா இருக்க வந்து ரெண்டு பேருமே சேரைக்கு அந்த புத்திசாலியோட சேர்த்து ஒரு அன்பு காதல் அதோடு சேர்த்து வந்து ஒரு புரிந்துணர்வான வாழ்வு இன்னுமே அதிகரிக்க வாழ்க்கையில இன்னும் நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கலாம். ஆனா விதி விடையில விதி வந்து வேற திசையை நோக்கி அனுப்பிட்டது. வேற திசையை நோக்கி அனுப்பிக்க வாழ்க்கையில அளப்பெரிய சந்தோஷங்களை கொடுத்துருக்குது, அளப்பெரிய உறவுகளை இந்த பெண்ணின் வாழ்க்கையில கொடுத்துருக்குது. அங்கால அந்த ஆணின் கதையை பற்றி எனக்கு தெரியல. என்னன்னு சொன்னா இவ வந்து அந்த ஆணை பற்றி அதிக அளவுல குறை சொல்லல. அவர் நல்லா இருக்கணும், இன்றைய வரைக்கும் அவர் சொல்ற அவர் நல்லா இருக்கணும், அவரை பற்றி இன்னொருக்கா நான் அவரை பார்க்க விரும்பல, ஆனா அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு கதை சொல்லி இருந்தா அப்படி சொல்லிக்க வந்து எனக்குள்ளேயே சரியான ஒரு இதா போட்டு இப்படி எல்லாம் ஒரு பண்ணிருப்பாவா. தான் ஒரு 5 வருட காலமா காதலிச்சு அதுக்கு பிறகு வந்து அந்த காதலன் வந்து தன்னை ஏமாத்தின பிறகு கூட இன்றைக்கு 40 வயசு அப்படி இருந்தும் யோசிக்கிறா இன்னொரு தடவை நான் அவரை பார்க்க கூடாது, என்னடா பார்த்துன்னு சொன்னா என்னுடைய பழைய நினைவுகள் வந்துடும். அவருக்கு ஒரு வாழ்க்கைண்டு வந்துச்சுன்னா அந்த பழைய நினைவுகள் அந்த வாழ்க்கைக்கு இடைஞ்சலா போயிடும். இடைஞ்சலா போனா வாழ்க்கை பிழைச்சிடும், அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். அந்த ஒரு வார்த்தை சொன்னா. என்னென்று சொன்னா இன்றைய வரைக்கும் அவ வந்து அந்த ஆணில அதிக அளவு தவறுன்னு சொல்லி நினைக்கல, அந்த சமுதாயத்தை தான் நினைக்கிறா. இதுல வந்து விளங்கி கொள்ளக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்த காணொளி எப்படி இருந்தேன்னு சொல்லி மறக்காம பகிர்ந்து கொள்ளுங்க. மறக்காம உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. இது போன்ற காணொளிகள் வேணும்னு சொன்னா கருத்து பெட்டியில போட்டு நான் இதுக்குரிய காணொளிகள் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளும். நாளை தினம் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. நன்றி.